பாரத்தை இறக்கி வைக்கணும். யார் யாரெல்லாம் இக்கத்துல வச்சிருக்கீங்களோ அவங்களையெல்லாம் இறக்கி வைக்கணும். சொல்லுங்க, யார் யாரை இக்கத்துல வைப்போம்? பிள்ளைகளை தூக்கி இக்கத்துல வைப்போம். சிலர் கணவர்களையே தூக்கி இக்கத்துல வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இறக்கவே மாட்டாங்க. சரிங்களா? சிலர் மனைவியை தூக்கி இக்கத்துல வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இறக்கவே மாட்டாங்க. என் கணவர் மாறணும், என் கணவர் மாறணும், என் கணவர் இப்படி பண்றாரு, என் மனைவி இப்படி பண்றா, என் பெற்றோர் இப்படி பண்றாங்க, என் பிள்ளைகள் இப்படி பண்றாங்க, என் சொந்தக்காரங்க இப்படி பண்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் தூக்கி இக்கத்துல வச்சுக்குவோம். அவங்கள ஃபர்ஸ்ட் இறக்கி வைக்கணும். எங்க இறக்கி வைக்கணும்? வீதியில விட்டுறணுமா? வீதியில விடுவதற்கு பேரா இறக்குறது? ஆண்டவருடைய கரத்துல கொடுக்கணும். ஆண்டவரே, ஆண்டவர் உங்க கரத்துல என் கணவரை கொடுக்கிறேன், என் மனைவியை உங்க கரத்துல கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை உங்க கரத்துல கொடுக்கிறேன், என் பிரச்சனையை உங்க கரத்துல கொடுக்கிறேன். இத்தனை வருடமாய் கூட அண்ணாள் அவன் என்ன பண்ணா? எல்கானாவை ஆண்டவருடைய கரத்துல கொடுக்க கிடையாது, தன்னுடைய சக்களத்தை ஆண்டவருடைய கரத்துல கொடுக்க கிடையாது, தன்னுடைய பிரச்சனையை ஆண்டவருடைய கரத்துல கொடுக்க கிடையாது. ஆனா அந்த வருடத்தில், இந்த வருடம் அது, அல்லேலூயா, இந்த வருடம் அது, இந்த வருடத்தில் அவள் என்ன செய்தா? தன் கணவரை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தா, தன் சக்களத்தை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தா, தன் பிரச்சனையை, தன் துக்கத்தை, தன் வேதனையை, தாங்க முடியாத அந்த சூழ்நிலையை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தா. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்துல என்ன பண்ணணுமோ ஒப்பு கொடுக்கணும். கணவர்கிட்ட மாற்றம் வரணும், என் பிள்ளைகிட்ட மாற்றம் வரணும், என் மனைவிட்ட மாற்றம் வரணும், ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கணும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, இன்னும் இந்த காரியம் எனக்கு நடக்காம இருக்குது, அது ஆண்டவர் கரத்துக்கு வரணும். இன்னொரு திருந்தன்னு நினைக்கிறான். ஆண்டவருடைய கருத்து, ஆண்டவரே நான் இத்தனை வருஷமா நான் சுமந்துட்டேன், மூடி என் கணவரை மறைச்சிட்டேன், மூடி என் மனைவியை மறைச்சிட்டேன், செய்யற தவறுகளை இனி இல்லப்பா, உங்க கையில கொடுத்துறேன்ப்பா. ஆண்டவரே, உங்க கையில கொடுத்துறேன் ஆண்டவரே, நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்து கர்த்தர் நீங்க திருத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. இறக்கி வைக்கணும். எத்தனை காலத்துக்கு தூக்கி சுமப்போம்? அநேக பெற்றோர்கள் செய்யற தவறு என்ன தெரியுமா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக பெற்றோர், எல்லா பெற்றோர்ல உங்கள் அநேகர் நல்ல பெற்றோர் இருக்கிறீங்க, அநேக பெற்றோர் எந்த நேரம் தன் பிள்ளைகளை தூக்கி சுமந்துக்கிட்டே ஒரு பிரச்சனையா, புருஷ வீட்டை விட்டு வந்துரு கத்து கொடுக்கறது, புருஷ வீட்டை விட்டு வந்துரு, உனக்கு அந்த ஆள்க வேணாம், வா, நான் காலமெல்லாம் அவனை கஞ்சி போடுறேன். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் ஒரு பெற்றோரா? மாத கணக்கா பிள்ளைகளை வீட்டுல வைத்துட்டு இருக்கிறவங்க ஒரு பெற்றோர்களா? அது தவறு. அல்லேலூயா. விருந்தாளி போல வரணும், பெற்றோர் வீட்டுக்கு வரணும். ஒரு நாள், 2 நாள், 1 வாரம், 10 நாள் இருக்கலாம். ஆனா காலத்துக்கு எப்பவுமே என் பிள்ளை என் கூடயே வச்சிருப்பேன். அதுக்கு ஒரு பிரச்சனைனா, அதுக்கு என்ன ஒரு காரியம்னாலும் நான் தூக்கி சுமந்துட்டே தான் இருப்பேன். அது பாடுல நானும் உட்காந்துக்கிட்டு அதோட கூட நான் சேர்ந்துக்கிட்டு அழுவேன். இல்லை, அதுக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்காக உண்மையா நம்ம பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறவளா இருந்தோம்னால் அந்த பிள்ளைகளை கேர் எடுத்து அதிகமாய் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அதுதாங்க